2024ஆம் ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த 2024 நம்ம முடிக்க போகிறோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிருபையாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார், மிக அழகாக, மிக நேர்த்தியாக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நல்ல தேவனை தொடர்ந்து பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் தெரிந்த பாடல், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபையே, நான் உயிரோடு இருப்பது சுகமுடன் வாழ்வதும் உங்க கிருபை ஆண்டவரே. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நல்ல தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் நிற்பதும் நிர்மூலமாக கிருபையே, நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, அக்கினி நடுவினிலே என்னை எரிந்துடன் இருந்தாலும் தூதனாக நின்று நம்மளை காத்து வந்தார், ஆலை நடுவினிலும் சீரிடும் புயலிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்தார். அக்கினி நடுவினிலே என்னை எரிந்துடன் இருந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, அக்கினி நடுவினிலே என்னை எரிந்துடன் இருந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, ஆழியின் நடுவினிலோ சீரிடு புயலினிலோ, ஆழியின் நடுவினிலோ சீரிடு புயலினிலோ நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே,
கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டர்களின் கைக்கு விலக்கி என்னை மீட்டது உம்முடைய கிருபை அல்லவா. நம்மளை ஆற்றுவது, நம்மை தேய்ச்சுவது எல்லாமே அவருடைய கிருபை. அந்த கிருபையை தந்தவரை நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. நீர் கவலைகளில் ஆட்சி தேற்றியே அரவணைத்தீரு, ஆட்சி தேற்றியே அரவணைத்தீரு. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் இருப்பதும் இருமூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே, அக்கினி நடுவினிலே என்னை ஏறிவிட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்துட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடு புயலினிலும், ஆழி நடுவினிலும் சீரிடு புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பதும் சொல்லுங்க கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கிருபையை தந்தவரே, காலவளையில் ஆண்டவரே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, மீண்டும் கூட சொல்லுங்க கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் சுகமுடன் வாழ்வது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்படி இருந்த இடத்துல கொஞ்சம் கண்களை மூடி அந்த நல்ல தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆவியானவரே இன்னைக்கு நான் சுகமோடு கூட இருப்பது, இன்னைக்கு நான் நல்லா இருப்பது அதுக்கு காரணம் உங்க கிருபை ஆண்டவரேன்னு சொல்றவங்க நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. சொல்லுங்க. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடு புயலினிலும், ஆழி நடுவினிலும் சீரிடு புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து
என்னை காப்பதும் கிருபையே, எனக்காய் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ. மீண்டும் கூட கிருபை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். சிங்க கெபிக்குள்ள போகாமலேயே கத்தரால காப்பாற்ற முடியுமா முடியாதா? அக்கினி சொல்லிக்குள்ள போகாமலே கத்தர் அன்னைக்கு எல்லாரையும் காப்பாத்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி காப்பாத்தினார்னா என்ன நடந்திருக்கும்? சிங்க கெபிக்குள்ள போகாமலேயே தானியேல் ஆண்டவர் காப்பாத்திருந்தா தானியேலுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அக்கினி சொல்லிக்குள்ள போகாமலேயே அந்த 3 பேரை காப்பாத்திருந்தா அந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆனா தேவன் எதிர்பார்த்தது என்ன? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை பாபிலோன் தேசமே அறிய வேண்டும். அதற்காக தான் தன்னுடைய பிள்ளைகளை கத்தர் சிங்க கெபிகளை போட்டு எடுத்தார், அக்கினி சூளைகளை போட்டு எடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பாப்போம், நான் அக்கினி சூளைகளை போவது நல்லதுன்னு எத்தனை சொல்றீங்க? நான் சிங்க கெபிகளை போவது நல்லதுன்னு எத்தனை சொல்றீங்க? அப்பந்தான் அந்த ஊர் ஃபுல்லா யார் அறியும்? நம்ம ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த 2 சரணத்தோட நல்ல கரங்களை தட்டி, அக்கினி நடுவினிலே என்னை எரிந்துட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காத்ததுமுடைய கிருபை அல்லவா. நல்ல ஓங்கி கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஆவியில் நிறைந்து பாடுவோம். ஆமென். அக்கினி நடுவினிலே என்னை எரிந்துட நேர்ந்தாலும் தூதனாக நின்று சந்தோஷமாய் அக்கினி நடுவிலே இருந்துட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடு புயலினிலும், ஆழி நடுவினிலும் சீரிடு புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பதோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது சொல்லுங்க. கண்ணீர் கவலைகளில், என் கண்ணீர் கவலைகளில், என் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், என் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே. ஆட்சி தேர்ச்சியே அரவணை நீரு, ஆட்சி தேர்ச்சியே அரவணை நீரு. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காலவழியில வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலைதோறும் கிருபையை பரிசாகி தருகிறவரை கிருபையே, கிருபையே, உங்க கிருபை, உங்க கிருபை தான். ஹல்லேலூயா. கிருபையே.
கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாக, நான் நிற்பதும் நிர்மூலமாக தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது உம்முடன் இருக்கும் கிருபையே. நான் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது உம்முடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை பெயர் சொல் அழைத்ததும் உடைய கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உடைய கிருபை, என்னை நீதிமானாய் மாற்றியதும் உடைய கிருபை. எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஆமென். இந்த பாடலை சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, கிருபையா நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் மீண்டும் கூட கிருபையால் கிருபையா நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால் 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 நல்ல கரங்களை தட்டி கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையால் சொல்ல முடியும். ஓ கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையால் நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உம்முடைய கிருபை, நம்மை நித்தியத்தில் கொண்டு சேர்ப்பது அவருடைய கிருபை. இந்த கிருபை உள்ளவரை நல்ல உள்ளத்தினாலத்திலிருந்து நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடு. ஆமென். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை கிருபாண்டவரே கிருபை கிருபை கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிற்கிறோம். ஆமென். கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளையும் கர்த்தர் மாற்றினாரு, அதனுடைய கிருபை இல்லவா? நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. என் கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை,
கட்டியது உங்க கிருபை 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 அல்லவா கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ வல்லமை அளித்தது உம்முடைய கிருபை எனக்கு வரங்களை கொடுத்தது உம்முடைய கிருபை ஹல்லேலூயா வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை எனக்கு வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ நாமே கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய பெயரை அறிந்தவர்கள் எல்லாரும் மறந்து போனாலும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியுமா உங்களை பத்தி? ஆனா அவங்க எல்லாரும் மறந்து போன உங்க பெயரை அறிந்தவர்கள் எல்லாரும் மறந்து போனாலும் உங்களும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த சரணத்தை கூட பாடலாமா? பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உம்முடைய கிருபை. அந்த கிருபையை உணர்ந்தவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாக பாடி நம்ம கர்த்தரை மீண்டும் கூட இந்த சரணத்தை பாடி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த நல்ல தகப்பன நல்ல முழு பலத்தோடு நல்ல முழு இருதயத்தோடு ஒரு பாடி உயர்த்துவோம். கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா 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 நிலை நிற்கிறோ கிருபையா கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ. பெயர் சொல்லி அழைத்தது பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை
கிருப 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 கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கிறோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே. மீண்டும் கூட சொல்லுங்க. அரியணையில் அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே என் படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. சொல்லுங்க. உமக்கே ஆராதனை, 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 உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறேன், என்னை பாதுகாத்து பலப்படுத்துகிறேன். ஒரு தீமை கூட அணுகாமல் என்னை சேர்த்திடுவீர் பரலோகம். ஒரு தீங்கும் அணுகாமல் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்தாரே, நம்ம கூட இருந்து நடத்தி வந்தவரே, நல்ல முழு பலத்தோடு பக்கம் நின்று வலுவூட்டுகிறேன், பாதுகாத்து பலப்படுத்துகிறேன். பக்கம் நின்று வலுவூட்டுகிறேன், பாதுகாத்து பலப்படுத்துகிறேன். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆமே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம்
எப்படியும் சட்டத்தை உயர்த்தி உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை ஏசப்பா, உமக்கு ஆராதனை உம்மை உயர்த்துகிற நடி, உமக்கு காலவளையிலே உமக்கு ஒருவருக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை சொல்லுங்க உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே, நீர் செய்ய நினைத்ததெல்லாம் அது தடைபடாது என்றறிவே, சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர், ஓ சகலத்தையும் செய்ய வல்லவர், ஏசப்பா, நீங்க அனைத்தையும் செய்து முடிப்பவர், உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை ஹல்லேலூயா, உமக்கு ஆராதனை இயேசு ஒருவருக்கு, உமக்கு தேவாதேவனுக்கு, ஆமென், உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆமென், உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், என்னை பாதுகாத்து, எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், என்னை பாதுகாத்து பலப்படுத்துகிறீர், தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோக, தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோக, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை, எத்தனை தைரியமா சொல்ல முடியும், ஓ எரிகின்ற அக்கினி எதுவும் என்னை தொடுவதில்லை, எதுவும் என்னை தொடுவதில்லை, ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் இயேசுவே, எப்படியும் காப்பாற்றுவீர், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அவர் நம்ம கூட இருந்தார். திரும்ப ராமன் சொல்றீங்க. ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எப்பக்கமும் நெருக்கப்பட்டால் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. இத்தனை பேர் ராமன் சொல்றீங்க. ஆமென் எல்லா பக்கமும் நெருக்கம்தான். திரும்பி பார்த்தா முன்னாடி நெருக்கம், பின்னாடி நெருக்கம், எல்லா பக்கமும் நெருக்கம் இருந்தாலும் ஆனா நம்ம பக்கத்துல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா பக்கத்துல எப்படி சொல்றீங்களா? எல்லா பக்கமும் நெருக்கம் இருந்தாலும் எல்லா பக்கம் இருக்கு. உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென். அவர் நம்ம கூட இருந்தாலே இப்போது எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஆமென். ஆமென் நேற்று கற்றுக்கொண்ட அந்த புதிய பாடலை நம்ம பாட போகிறோம். அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடந்த என்னை நோக்கி பார்க்கிறே. இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடந்த என்னை
நோக்கி பார்த்தீரே. அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடந்த என்னை நோக்கி பார்த்தீரே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. சொல்லுங்க பாபு. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அவர் நம்மளை நோக்கி பார்த்ததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் மாற்றிருக்கிறார். அலங்குலமாய் கிடந்த நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலைமையை கர்த்தர் அழகுபடுத்தி சீர்படுத்தி கர்த்தர் மாற்றிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடந்த என்னை நோக்கி பார்த்தீரே. அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடந்த என்னை நோக்கி பார்த்தீரே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. கூட அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடந்த என்னை நோக்கி பார்த்தீரே. சொல்லுங்க. அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடந்த என்னை நோக்கி பார்த்தீரே. சொல்லுங்க. அலங்கரித்தீரே என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. என்றைக்கு மாறுமோ மாற்றத்தை பார்ப்பேனோ என்ற என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே. என்றைக்கு மாறுமோ மாற்றத்தை பார்ப்பேனோ என்ற என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே. வாசலில் கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று உமோடு சேர்த்து கொண்டீரே. ஆமென். வாசலில் கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று உமோடு சேர்த்து கொண்டீரே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே. ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே. குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர வைத்து எல்லாரும் பிரமிக்கத்தக்க வாழ்வை தந்தீரே. குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர வைத்து எல்லாரும் ரமிக்கத்தக்க வாழ்வை தந்தீரே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே. என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. எவரும் விரும்பாத எவரும் மதியாத அற்பமான மனுஷன் என்னை உம் கண்கள் கண்டதே. எவரும் விரும்பாத எவரும் மதியாத அற்பமான மனுஷன் என்னை உம் கண்கள் கண்டதே. என் கரத்தை பிடித்து கொண்டு தூக்கி நிறுத்தி விட்டு பட்டு போன என் வாழ்வை துளிர்விடச் செய்தே.
என் கரத்தை பிடித்து கொண்டே தூக்கி நிறுத்தி விட்டீர். பட்டு போன என் வாழ்வை துளிர்விடச் செய்தி என்னை அலங்கரித்தீரே. உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே. உங்க கிருபையினாலே என்னை அலங்கரித்தீரே. உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே. உங்க கிருபையினாலே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை அந்த சப்பானி சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளே நானே கேள்வி கேட்டேன். ஒருவேளை இந்த காலத்துல அந்த சப்பானி இருந்திருந்தா நம்ம கேட்டிருக்கலாம், அன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு, உங்க சாட்சியை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த பாட்டை தான் பாடியிருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பாட்டு எழுத எனக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு. எத்தனை நிமிஷம் தான் ஆச்சு? 2 நிமிஷத்துல கர்த்தர் எனக்கு பாட்டை தந்தாரு, வரிகளை தந்தாரு, அவரே ராகத்தையும் தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. சர்ச்சில் நான் மட்டும்தான் இருந்தேன். கீபோர்டை போட்டு நானே டான்ஸ் ஆடி என்னை அலங்கரித்திரே உங்க வார்த்தையினாலே. உண்மையில இந்த சப்பானி இருந்திருந்தா அவர் நடனம் ஆடியிருப்பார். ஏன்னா சர்ச்சுக்குள்ள அவர் போகும்பொழுது எப்படிதான் போனாராம்? ஆமா, குதித்து எழுந்து நடந்து துள்ளி ஆட்டம் போட்டு தான் சர்ச்சுக்குள்ளே போனார். ஏன்னா 40 வருஷம் அந்த சபையின் வாசல்ல அவர் சப்பானியா வாழ்ந்தாரு. 40 வருஷம் கழிச்சு எழுந்து நடக்கும்போது அந்த மனுஷனுக்கு எப்படி சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, என்றைக்கு மாறுமோ மாற்றத்தை பார்ப்பேனோ, இன்று என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே. என்றைக்கு மாறுமோ மாற்றத்தை பார்ப்பேனோ, இன்று என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே. வாசலில் கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று உம்மோடு சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? அவனுக்கு புதுசா இருக்கும். ஏன்னா யாரும் 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டாங்க, யாரும் 100 ரூபா போட மாட்டாங்க. போட்டா 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா போடுவாங்க. அவன் தட்டில் 50 ரூபா தாளா பார்த்தானு எப்படி இருக்கு? அவனுக்கு சந்தோஷமா இருக்கும், புதுசா இருக்கும். ஆனா இந்த மனுஷன் அப்படிதான் பார்க்கறான். இந்த பேதுரு சொல்ல, எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் எப்படி பார்த்தானா? ஏதோ பெருசா கிடைக்க போது போல என்று சொல்லி ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி நோக்கி பார்த்தான். ஆனா அவனுக்கு தெரியாது இன்னைக்கு எழுந்து நடக்க போறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவன் எது பார்த்து ஏதோ பெருசா கிடைக்க போது நம்பினா, ஆனா கர்த்தர் அவனை எழுந்து நடக்க பண்ணினார். அதான் பாடுறாரு, ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே. ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணத்தோடு நோக்கி பார்த்து நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே. குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர வைத்து எல்லாரும் பிரமிக்கத்தக்க வாழ்வை தந்தீரே. குப்பையில் உயரத்தில் அமர வைத்து எல்லாரும் பிரமிக்கத்தக்க வாழ்வை. கருத்து உயர்த்தி சொல்லுங்க பாபு. என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே, என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. சத்தத்தை உயர்த்தி என்னை அலங்கரித்தீரே உங்க வார்த்தையினாலே, என்னை அழகாக்கினே உங்க கிருபையினாலே. சொல்லுங்க, எவரும் விரும்பாத, எவரும் விரும்பாத, எவரும் மதியாத அற்பமான மனுஷன் என்னை உன் கண்கள் கண்டதே. எவரும் விரும்பாத, எவரும் மதியாத அற்பமான மனுஷன் என்னை உன் கண்கள் கண்டதே. என் கரத்தை பிடித்து கொண்டு தூக்கி நிறுத்திவிட்டு பட்டு போன என் வாழ்வை துளிர்விடச் செய்தி. சொல்லுங்க பாபம். என் கரத்தை பிடித்து கொண்டு தூக்கி நிறுத்திவிட்டு பட்டு போன என் வாழ்வை துளிர்விடச் அலங்கரித்தீரே. என்னை அலங்கரித்தீரே
உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே, உங்க கிருபையினாலே என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே. கிருபையினாலே. நல்ல 2 கரங்களை தட்டி நம்முடைய வாழ்க்கை அலங்கரித்தவரை நல்ல ஓங்கி கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு 1/4 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி எண்ணத்தோடு நோக்கி பார்த்தேன், நினைத்ததை பார்க்கிலும் என் வாழ்வில் அதிகம் செய்தாரே. அப்படி சொல்றவங்க என் கூட சேர்ந்து சரணத்தை பாடி நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவர் செய்த நன்மைகள் நினைச்சு பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் செய்தாரே. நம்மால் கிரகிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தவரை நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணத்தோடு நோக்கி பார்த்தேன், நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே. ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணத்தோடு நோக்கி பார்த்தேன், நினைத்ததை பார்க்கிலும் அதிகம் செய்தீரே. குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர வைத்து எல்லாரும் பிரமிக்கத்தக்க வாழ்வை தந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? குப்பையில் கிடந்த என்னை உயரத்தில் அமர எல்லாரும் பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க வாழ்வை தந்தீரே. என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே, உங்க கிருபையினாலே என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே, உங்க கிருபையினாலே. என்றைக்கு மாறுமோ, என்றைக்கு மாறுமோ, மாற்றத்தை பார்ப்பேனோ என்ற என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் இயேசுவே மாறுமே, மாற்றத்தை பார்ப்பேனோ என்ற என் கேள்விக்கெல்லாம் பதிலாய் வந்தீரே. வாசலில் கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று உம்மோடு சேர்த்து கொண்டீரே. இசையா. வாசலில் கிடந்த என்னை உள்ளே அழைத்து சென்று உம்மோடு சேர்த்து கொண்டீரே, என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே, உங்க கிருபையினாலே பாடுங்க சத்தமா. என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினீர், உங்க கிருபையினாலே. எவரும் விரும்பாத, எவரும் மதியாத அற்பமான மனுஷன் என்னை உன் கண்கள் கல்சையா. எவரும் விரும்பாத, எவரும் அறியாத அற்பமான மனுஷன் என்னை உன் கண்கள் கண்டதே. என் கரத்தை பிடித்து கொண்டு தூக்கி நிறுத்தி விட்டீர், பட்டு போன என் வாழ்வை துளிர் விடச் செய்தி. என் கரத்தை பிடித்து கொண்டு தூக்கி நிறுத்தி விட்டீர், பட்டு போன என் வாழ்வை துளிர் விடச் செய்தி. என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினீர், உங்க கிருபையினாலே என்னை அலங்கரித்தீரே. உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினீர், உங்க கிருபையினாலே என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினீர், உங்க கிருபையினாலே என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினீர், உங்க கிருபையினாலே அலங்கரித்து என்னை அலங்கரித்தீரே, உங்க வார்த்தையினாலே இயேசுவா, என்னை அழகாக்கினீர், உங்க கிருபையினாலே. ஓ அலங்கார வாசலில் அலங்கோலமாய்
வாசலிலாய் கிடந்த என்னை நோக்கி பார்த்தீரே. அலங்கார வாசலில் அலங்கோரமாய் கிடந்த என்னை நோக்கி பார்த்தீரே. என்னை அலங்கரித்தீரே. உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே. உங்க கிருபையினாலே என்னை அலங்கரித்தீரே. உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினே. உங்க கிருபையினாலே அலங்கரித்தீரே. என்னை அலங்கரித்தீரே. உங்க வார்த்தையினாலே என்னை அழகாக்கினீர். உங்க கிருபையினாலே. அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எவ்வளவு அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கண்ணின் முனையை போல பாதுகாத்து வந்தாரு. எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை தோல்விகள் வந்தது, எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தோம், எத்தனை நெருக்கங்களை சந்தித்தோம், எத்தனை அவமானங்களை சந்தித்தோம், எத்தனை நிந்தனைகளை சந்தித்தோம். ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவ கரம் நம்ம கூட இருந்தது, தேவ பிரசன்னம் நம்ம கூட இருந்தது. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அப்பா மக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்தவரே, நல்ல முழு பலத்தோடு நீங்கள் கதறி அழுத நேரமெல்லாம் உங்கள் கண்ணீரை துடைத்தாரே, உங்களை மகிழ்வித்தாரே. நல்ல தகப்பன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ரீபா மாமா நஷந்தாலா ராபா பாபா கிருபை 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 கிருபை. உங்க கிருபையை உயர்த்துகிற நாடி, உங்க இரக்கத்தை உயர்த்துகிறோம். உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உங்க இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய மாறாத கிருபை அல்லவா. ஓமை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அவர் கிருபைக்கு நன்றி சொல்லுங்க, அவருடைய இரக்கத்திற்கு நன்றி சொல்லுங்க, அவருடைய தயவுக்கு நன்றி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு சொன்ன அந்த வார்த்தைப்படி ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு விடுவிக்கிறவராய் கடந்து வந்தாரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தேவனே உம்முடைய மகிமை, தேவனே உம்முடைய பிரசன்னம். எபினேசராய் கூட இருந்தீங்களே, இம்மானுவேலராய் கூட இருந்தீங்களே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. ஓ ரீபா மாதா லா ராமா நா சந்தா ராபா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம், கிருபை நிறைந்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய வாழ்க்கையில் எபினேசராய் கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இனியும் அவர் தான் நடத்த போகிறார். இதுவரைக்கும் என் தேவை அவர் தான் சந்தித்தாரு, இனியும் அவர் தான் சந்திக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நல்ல முழு பலத்தோடு அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு
நல்ல கரங்களை தட்டி இதுவரை உதவினீரே ஏசையா. எபினேசர் எபினேசர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் என் பரலோக ராஜாவே பரிசுத்தர் ஆமென் என் பரலோக ராஜாவே என் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் என் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திரவரே அப்பா நல்ல முழு பலத்தோடு கையை தட்டி இதுவரைக்கும் காத்து வந்தாரே ஆராதனை ஸ்தோத்திரவரே அப்பா மகிமை அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம் சொல்லுங்க பாபோம் இதயங்கள் ஏராளம் ஏராளமே நான் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் என் இயேசப்பா நாமத்தினா காயம் கட்டுவேன் என்ன அப்படி பயமெடுத்துங்கப்பா ஏசப்பா நாமத்தினா சொல்லுங்க அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எத்தனை சொல்ல முடியும் அபிஷேகம் நல்ல ஆவி அறிந்து பாடுங்க பாப்போம் நல்ல அபிஷேகத்தோடு பாடுங்க எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்கு அபிஷேகம் ஆமென். தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையில் உள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே மூல ஆண்டவரே சிறையில் உள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஹல்லேலூயா இதயங்கள் நான் காயம் கட்டுவாண்டவரே நான் காயம் கட்டுவேன் தேசமெங்கும் என் இயேசுவின் நாமத்தினால் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா என்ன பயன்படுத்த ஆண்டவரே என்ன பயன்படுத்துவீராக ஒரு பயன்படுகிற அபிஷேகம் காயம் கட்டுவேன் காயம் கட்டுவேன் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர்
இந்த காலவரையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பார்த்து நிரம்பி வெளியே தாண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்கப்பா, ஒரு புதிய கிருபைகளை தாங்க, ஒரு புதிய வல்லமையை தாங்க ஆவியானவரே. உமக்காக எழும்பி பயன்படுகிற அபிஷேகம், உமக்காக பயன்படுகிற அபிஷேகம், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு புதிய அபிஷேகத்தை என் தலைமையில வைங்க ஆண்டவரே, என் தலைமையில வளைங்க, என் பாத்திர நிரம்பி வெளியேட்டும் இந்த காலவரையில. எஸ் 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 glory 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 glory. தேவ மகிமை சிறை இருப்புகளை மாற்றுகிற ஒரு புதிய அபிஷேகம், சிறை இருப்புகளை மாற்றுகிற ஒரு புதிய அபிஷேகம். ஓ ரீபாலாவா, என் மூலமா தடைகள் உடையட்டும், என் மூலமா கட்டுகள் உடையட்டும், என் மூலம் ஆண்டவரே என் கிராமம் இயேசுவின் பக்கம் திரும்பட்டும். என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆவிலிருந்து ஓ ரபாமா கதலாரே அபிஷேகமே நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆலயத்துல ஏசாயா ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கிறார். என் காரியமா யார் போவா, என் காரியமா யார் போவாங்கிற வேதனையோடு சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை ஏசாயா கேட்டவுடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஏசாயா சொல்லுகிறார், அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். அந்த இயேசுவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினது போல இந்த காலவளை இந்த பகல்வளை அதே சத்தம் துணிக்கிறது. என் காரியமா யாரு போவா, என் காரியமா யாரு போவா. இன்னைக்கு பல இயேசுவை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. இதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில காயம் கட்டுகிற பாத்திரவானா என்னை அனுப்புங்கப்பா, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. என்னை பயமெடுத்துகிற அபிஷேகத்தான் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். நான் காயங்கட்டுவே தேசமெங்கும் என் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க பாபா. காயங்கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர். நல்ல ரெண்டு கரங்களை தட்டாப்பாக மகிமையை செலுத்துங்க பாபா. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துங்க.